வணக்கம் அன்பு சொந்தங்களே. இன்றைக்கும் ஒரு தகவல். இந்த தகவல் நோர்வேண்ட ஊடகங்களில் வந்த செய்தியின் அடிப்படையில் அமையுது. இது குறிப்பாக நோர்வேல இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் இந்த தகவல் பொருந்தும் என்றாலும் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய எங்களுடைய ஏனைய உறவுகளும் நோர்வேல இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது அறிஞ்சு வச்சிருக்கிற நல்ல விஷயம் தானே. அதனால் தகவலுக்கு போவோம். இப்போ நோர்வேயை பொறுத்த வரைக்கும் இங்கே கார் வச்சிருக்கிறது பெரிய செலவான விஷயம். இந்த அனுமானத்தின்படி ஒரு மாதத்தில் ஒரு குடும்பத்தின் பட்ஜெட்டின் அதிகமான செலவினத்தை உறிஞ்சுறது இந்த கார் பாவனையாக கூட இருக்கலாம். ஏன் நோர்வேல மட்டும் இவ்வளவு இந்த கார் விஷயத்தில் இவ்வளவு செலவு என்று பார்த்தால், இங்கே ஒரு கார் புதுசாக விற்கலையே அரசாங்கத்துக்கு நிறைய வரிகள் செலுத்த வேண்டி இருக்கு. ஒரு காரை நீங்கள் இம்போர்ட் பண்ணி விற்க அந்த மோட்டருண்ட பவர், அது எவ்வளவு பவரை டெலிவர் பண்ணும் என்றதுக்கு ஒரு டேக்ஸ் அரசாங்கத்துக்கு கட்டணும். அதை விட காரண்ட டோட்டல் வெயிட்டுக்கு முழு நிறைக்கும் ஒரு டேக்ஸ் கட்ட வேணும். வெக்டாவித்தண்டு சொல்லப்படுறது. அதை மாதிரி இந்த கார்களை பாவிக்கக்கூடிய பெட்ரோலோ டீசலோ என்ஜின்கள் வெளிவிடுற கழிவு புகை, அதுக்கு ஒரு டேக்ஸ் இருக்குது, CO2 ஆவித்தண்டு. அதை விடவும் பெட்ரோலோ டீசலோ நீங்கள் வாங்கி காரில் விட்ட உடைக்கு அந்த பெட்ரோல் டீசலுக்கு ஒரு அரசாங்க டேக்ஸ் இருக்குது. அப்போ இதுகள் எல்லாமே நிறைய டேக்ஸ் இருக்குது. அதை விட வாங்கி உடைக்க ரோட் டேக்ஸ் இருக்குது. அப்போ இவை எல்லாமே நிறைய ஏற்கனவே செலவு கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அதை விடவும் நோர்வேல டோல்கேட் சிஸ்டம் இருக்குது. அதை பொம்பிங்க சிஸ்டம்னு நாங்கள் சொல்லுவோம். டோல்கேட் இருக்குது. இப்போ இவை எல்லாமே சேர்த்து நாளாந்த கார் பாவனை ஒரு அதி உச்ச விலையான விஷயமாக கொண்டு போய் வச்சிருக்குது. இந்த பொம்பிங்கர் சிஸ்டம் இருக்குதானே, இது நோர்வேல கொன்றைக்கு இது அநேகமாக எல்லா மக்களுக்கும் ஒரு சமமான செலவினத்தை கொடுக்காரு. சிலருக்கு அதிகமான செலவை கொடுக்கும், சில பேருக்கு குறைவான செலவு கொடுக்கும் என்ற ஒரு குறைபாடு எப்பவுமே சொல்லப்பட்டது. அது அனுபவ ரீதியாக உணரப்பட்ட ஒன்றும் தான். உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்து பார்த்தால், ஒஸ்லோவை ரெண்டா பிரிப்பினம் வழக்கமாக, ஒஸ்ட்காந்த் வெஸ்ட்காந்த் பிரிப்பினம். இதில் ஒஸ்ட்காந்த் என்ற பகுதி நடுத்தர மக்களும் அதுக்கு கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமை கொண்ட மக்களும் செறிந்து வாழக்கூடிய பகுதி. வெஸ்ட்காந்த்ன்றது குறிப்பாக செல்வந்தர்கள் இருக்கக்கூடிய ஒரு செல்வந்த பகுதி என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இந்த டோல்கேட் நாங்கள் பார்க்கல, இந்த நடுத்தர மக்களும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கொஞ்சம் சிரமமான பொருளாதார வசதியை கொண்ட மக்கள் செறிந்து வாழக்கூடிய பகுதிகளில் அதிகமான டோல்கேட்டுகள் இருக்கிறதும், அதேபோல் செல்வந்தர்கள் செறிந்து வாழக்கூடிய வெஸ்ட்காந்த் பகுதியில் குறைவான டோல்கேட்டுகளும் இருக்கிறது. இது சிறந்த உதாரணமாக இருக்குது. அப்போ ஒரு வசதி குறைஞ்சவன் ஒரு நாளைக்கு 3 டோல்கேட்டுகளால் போய் வருவான். வசதி கூடின இடத்துல இருக்கக்கூடியவன் ஒரு நாளைக்கு செலவில் ஒரு டோல்கேட்டுகளால் போய் வருவான் என்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இது ஒரு அடிப்படையான விஷயம். அப்போ இப்படி சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. அப்போ இப்போ அரசாங்கம் என்ன செய்யுது? அந்த அரசாங்கம் இப்போ ஒரு புது அமைப்பை கொண்டு வந்திருக்குது. ஸ்கத்த கொமிஷன் என்று சொல்லி ஒரு அமைப்பை கொண்டு வந்திருக்கு. இந்த அமைப்பின் முக்கியமான நோக்கம் என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குமெண்டா, மக்கள்கிட்ட எந்தெந்த விதத்தில் புதிய புதிய வரிகளை அறிமுகப்படுத்தி அந்த வரி மூலமாக